டேக்கன்ல வச்சிருக்கேன். டேக்கன்ல எப்படி பார்த்தோம்னா, இந்த இடம் தான் ஆல் டைம் ஹையான செட்டப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த அதாவது 57,000 அப்படிங்கிறது வந்து ஆல் டைம் ஹை செட்டப்ல இருந்துச்சு. செலக்ட் பண்ணி இப்போ இது பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் வந்து மேலே க்ளோசிங் இருக்குது. இருந்தாலும் பார்த்தோம்னா, நம்ம வீக்லியில் ட்ரெண்ட் லைன் பார்த்தோம். அதே டேலியும் செட்டப் பார்ப்போம். டே செட்டப் படி பார்த்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அத தொட்டு தான் மார்க்கெட் இருந்திருக்குது. பிரேக் கூட குடுத்த மாரி தெரியல. ஜூம் பார்ப்போம். லேசா தான் பிரேக் குடுத்துருக்காங்க. இதுக்கு மேல குளோசிங் தான் நல்லா இருந்திருக்கும். ஆனா நிஃப்டி இருக்க அளவுக்கு புல்லிஷ் செட்டப்ல ஆக்சுவலி ஒருவேளை இது பிரேக் பண்ணிட்டாலும் இதுவும் நல்ல புல்லிஷ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப மாத்தி மாத்தி இதுவும் நாளைக்கு திங்கட்கிழமை பிரேக் பண்ணிட்டாலும் அடுத்தடுத்து பெரிய பெரிய மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே 15 மினிட்ஸ்ல பார்ப்போம் என்ன லெவல்ஸ் இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சிருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு போன ஹை தான் 57,475 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். செகண்ட பொறுத்தளவு எல்லாம் ரவுண்ட் ஃபிகர் தான். ஏன்னா ஆல் டைம் ஹைல தான் இருக்குது மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு. 58,000ங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 58